Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Run with the Windோட எபிசோட் 15 க்கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல டசாகி அப்புறம் ஹைஜி ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. டசாகியுமே சொல்றாரு, இப்போதைக்கு மூணு பேர் மட்டும் தான் இந்த 30 நிமிஷத்துக்குள்ள 10,000 மீட்டர் கிராஸ் பண்ணிருக்கீங்களா? ஆனாலும் எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்குது. எல்லாருமே 10 கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓடுறாங்களே. பட் இருந்தாலும் அப்படின்ட்டு அவர் சொல்ல வரப்ப இன்னும் குவாலிஃபயருக்கு 3 வாரம் இருக்குது. அங்க டெய்லி இதே மாதிரி 20 கிலோமீட்டர் கிராஸ் கண்ட்ரிக்கு ஓடிக்கிட்டு தான் இருக்கும். சோ கண்டிப்பா நாங்க இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுவோம் அப்படின்ட்டு ஹைஜி சொல்றான். ஃபர்ஸ்ட் டைம் புதுசா ரன்னிங் ஓட ட்ரை பண்ணி இப்ப குவாலிஃபயருக்கு போகிற லெவலுக்கு உங்ககிட்ட பொட்டன்ஷியல் வந்திருக்குது. எனக்கு உன்னோட கோச்சிங் நினைச்சா ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு டசாகி ஹைஜியை பார்த்து சொல்றாரு. ஆனா எங்களோட கோல் ஜஸ்ட் இந்த குவாலிஃபயர்ல மட்டும் செலக்ட் ஆகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். அது எனக்குமே தெரியும். ஆனா இப்போதைக்கு என்னோட காலு இடுப்பு எல்லாமே போச்சு. இப்போதைக்கு என்கிட்ட வெறும் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் இருக்குது உங்களுக்கு சொல்லி தரதுக்கு. சோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கத்துக்கிட்டு எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அவர் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் நீங்க குவாலிஃபயரை பொறுத்தவரை அப்படின்னு அவர் ஆரம்பிக்கும் போதே வெளியே ஏதோ சத்தம் கேக்குது. ஐயோ என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே குடுகுடுன்னு ஓட ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு ஹைஜிக்கு ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் இவ்வளவு நேரம் எனக்கு கால் வரல இடுப்பு வரலன்னு என்கிட்ட கம்பி கட்டுற கதையா சொல்லிக்கிட்டு இப்ப இந்த வேகத்துல ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி பாத்துக்கிட்டு இருக்கான் ஷாக்கோட. ஹைஜி இப்ப அவங்களோட காலேஜுக்கு வந்திருக்கான். அவங்களோட காலேஜ்ல இந்த சேர்மன் ஆபீஸ்ல போயிட்டு இந்த மாதிரி நாங்க ரன்னிங் ஓட போறோம் குவாலிஃபயர்ல ஹாக்குனி அகாடமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டிசிபேட் பண்றத பத்தி சொல்றான். வழக்கமா இந்த மாதிரி பெரிய ஆளுங்க என்ன ஒரு டயலாக் சொல்லுவாங்க, நாங்க வந்துட்டு படிப்பையும் விளையாட்டையும் ஒரே மாதிரி தான் நடத்துவோம், அதனால எங்களுக்கு ரெண்டுமே முக்கியம், நல்லா கலந்துக்கிட்டு வெற்றி பெற்று வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. பட் வெளியே மட்டும் தான் அப்படி சொல்லுவாங்க, உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். பட் அதுக்குள்ளதான் நம்ம போக வேணாம். அவர் வந்துட்டு ஓகே சொல்லி நல்லா விளையாடுங்க, உங்களை நாங்க நம்பி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. அப்புறம் இவங்களோட ட்ராக் டீமை பத்தி ஒரு நியூஸ் பேப்பர்ல போட்டோவே போட்டிருப்பாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. அப்புறம் இவங்க எல்லாம் ட்ராக்ல வந்து ஓடுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கப்ப இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நியூஸ்ல வந்து என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் பாத்தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜோட்டன்ஸ் சொல்றாங்க. எங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. என்ன அந்த பீஸ் சிம்பிள் தான் எனக்கு காட்டினதுக்கு திட்டினாங்க அப்படின்னு சொல்றேன். அப்புறம் பிரின்ஸுமே வந்துட்டு என்னோட வீட்லயே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, பட் இன்னும் கொஞ்சம் சிரிச்சிருக்கலாம் அப்படின்னு வேற சொன்னாங்க அப்படின்னு சொல்றேன். மூசாவுமே அந்நியார சொல்றேன், இது நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல கிஃப்டா இருக்கும்ல அப்படின்ட்டு. நீ சொன்னா கரெக்ட் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு யூகே சொல்றேன். அந்நியார சிண்டவும் சொல்றான், நம்மள என்டிவில இருந்து இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு ரெக்வஸ்ட் பண்ணாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. என்னது டிவிலயா அப்படின்னு சொல்லிட்டு ஜோட்டின் செம ஷாக் ஆகுறாங்க. எனக்கு சரியா தெரியல, இந்த ஹாக்குனியோட குவாலிஃபயரை மோஸ்ட்லி டிவில போடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அது மட்டும் கிடையாது, அந்த குவாலிஃபயர்ல கலந்துக்கிற நிறைய டீமை வந்துட்டு அவங்க ஒரு நல்ல டீமா பார்த்து செலக்ட் பண்ணி அவங்க கிட்ட இன்டர்வியூ எல்லாம் எடுப்பாங்க. அப்படின்னா அந்த லிஸ்ட்ல நம்மளையுமே எடுத்துருக்காங்களா அப்படின்னா வேற லெவல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்கிட்ட கேட்டாங்க, நான் இப்ப வரைக்கும் எஸ் எல்லாம் ஒன்னும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சிண்டா சொல்றேன். ஏன்டா இவ்வளவு நேரம் எஸ் சொல்லாம இருக்க, சொல்றது நல்ல வாய்ப்படா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. ஆமா அது நம்மளோட டீமுக்குமே ஒரு நல்ல ப்ரமோஷனா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிண்டா கேட்கறேன். யாருக்கும் இந்த அப்ஜெக்ஷன் இல்ல, எங்களுக்கு எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப கிங்குமே பயங்கர குஜால் ஆயிடுறான். என்னை வந்துட்டு ஒரு பொண்ணெல்லாம் இன்டர்வியூ எடுத்தா மாசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஜோட்டின்ஸுமே வந்துட்டு நம்மளாம் பொண்ணுக்கு மத்தியில பாப்புலர் ஆக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாவுமே அந்த டைம்ல வந்திருப்பா ஜோட்டின்ஸ் வந்துட்டு நாங்க டிவில எல்லாம் வரப்போறோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட எக்ஸைட்டிங்கா சொல்லிட்டு இருக்காங்க. கூரஹாராக்கு பின்னாடி இருந்து மூசா ஒரு வெக்கத்தோட நான் இத்தனை நாள் இருக்குமோன்னு ஒரு சந்தேகத்தோட தான் இருந்தேன், இப்ப நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன் தகாலி இதுதான் அப்படின்னு சொல்றேன். என்னத்தையா கன்ஃபார்ம் பண்ண, என்னது அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாரா கேட்கறான். அங்க பாத்தியா அந்த ஜோட்டின்ஸ், எனக்கு தெரிஞ்சு ஹானாவோட எக்ஸ்பிரஷன் அவன் நடந்துக்கிற விதம் அவங்க கிட்ட மட்டும் இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு தெளிவா தெரியுது. ஆனா வந்துட்டு ஜோட்டின்ஸ்ல யாரோ ஒருத்தரை லவ் பண்றா, அப்படி இல்லைன்னா யாரோ ஒருத்தர் கிரஷா நினைக்கிறா அப்படின்ட்டு சொல்றான். சின்ன பையலுக்கு எவ்வளவு அருமையா லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூசா ஒரு வெக்கத்தோடய போறான். கூரஹாரா வந்துட்டு ஏதோ கேட்க வரான், யாரும் அவனால கேட்க முடியல, அவன் போயிடுறான். அப்புறம் மூசா பின்னாடி கூரஹாரா ஓடிக்கிட்டு இருக்கும்போது யாருப்பா அது, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஏன் அப்படின்னா ரெண்டு பேரும் பிசிக்கலா பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாரா கேட்கறான். ஆமா அதனோ கரெக்ட் தான், யாரோ ஒருத்தர ஹானா லவ் பண்றா அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மூசா சொல்றான். இப்ப அடுத்த நாள் இவங்க வந்துட்டு குவாலிஃபயர்ல ஓட போற இடத்தை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஹைஜியுமே அவங்க ஓட போற ரூட்டை வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நல்லா கேட்டுக்கோங்கடா, ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பார்க்ல தான் நம்ம ஓட ஸ்டார்ட் பண்ணணும். பார்க்கே ஒரு 2 லேப் படிப்போம், இதுலயே 5 கிலோமீட்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ரோட் சைடு அந்த ஸ்டேஷன் சைடு போவோம். அதுல இருந்து கொஞ்சம் தூரம் போனா ஒரு பிரிட்ஜ் வரும், அந்த பிரிட்ஜ் கீழே கூடி ஓடுவோம். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்துட்டு மறுபடியும் இந்த பார்க்குக்கே வருவோம். இதுவே கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் ஆயிரும். அதுக்கப்புறமும் இந்த பார்க்குள்ள இருக்க சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் ஓடுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஒரு ஓப்பன் ஃபீல்ட் இருக்கும், அங்க போய் நிப்போம். மொத்தமா 20 கிலோமீட்டர் இது வந்துரும் அப்படின்னு ஹைஜி சொல்றான். இவங்களுமே வந்து அந்த ஓப்பன் ஃபீல்ட்ல வந்து நிக்கிறாங்க. ஓ இங்கதான் ரிசல்ட்டுமே சொல்லுவாங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேக்குறாங்க. ஆமாடா இந்த இடம் தான் நம்மளோட தலையெழுத்தே தீர்மானிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். அதுக்கப்புறம் ஒரு நாள் இவங்க ஓடுற இடத்துல எல்லாரையும் உட்கார வச்சு ஹைஜி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான். அதை வந்துட்டு கேமரால ஒரு ரிப்போர்ட்டர் படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் நம்மளோட குவாலிஃபயர் மேட்ச் வர்றதுக்கு கரெக்டா 2 வாரம் தான் இருக்குது. இன்னையில இருந்து நம்மளோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாக்குறதுல தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும் ரேஸுக்கு போறதுக்குள்ள. அண்ட் நீங்க எதை நினைச்சும் பயப்படவே கூடாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டான ட்ரைனிங் தான் எடுத்துக்கிறோம். சோ இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நம்மளோட உடம்பையும் பிரெயினையும் நல்லா பாத்துக்கிறது தான். உங்களோட மனசையும் உடம்பையும் எங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் பண்ண விடாதீங்க. மோஸ்ட்லி ரேஸுக்கு முன்னாடி நிறைய ரன்னர்ஸ் பண்ற தப்புமே அதுதான். மோஸ்ட்லி எல்லாருமே மிஸ்டேக் பண்றதுக்கான ரீசனே அவங்களோட பிரஷர் அப்புறம் அவங்களோட மனசு ரொம்பவே வீக்கா இருக்கிறது தான் காரணமா இருக்கும். அண்ட் நீங்க எந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ரென்த்தா இருந்தாலும் உங்களோட பயத்தை உங்களால அழிக்கவே முடியாது. பட் நீங்க எந்த அளவுக்கு மனசார ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகுவீங்க. சோ யாருமே அசைக்க முடியாத ஸ்ட்ரென்த்தா நீங்க மாறி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த ரிப்போர்ட்டரே பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிராரு. தம்பி சூப்பரா பேசுறாப்லே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே பார்த்தா ஷாக் ஆயிடுறாரு. என்னடான்னு பார்த்தா இவங்க வழக்கம் போல பார்ட்டி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள. அதையும் இந்த ஆளை கூப்பிட்டு வீடியோ எடுக்க சொல்றாங்க. மேட்சுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட நீங்க இப்படி ஜாலியாவா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்கிறாரு. இது நாங்க எப்பவுமே பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சரி இப்போதைக்கு நம்ம கோச் கிட்ட இருந்து ஒரு 2 வாரத்தை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி டசாகியை பேச சொல்றான். அவருமே வந்துட்டு நான்
பாஸ்ட்ல எப்படி வின் பண்ணேன் அப்படின்ற சீக்ரெட் அவங்க கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஆஹா பெருசு ஏதோ பயங்கரமா சொல்ல போகுது, இனிமே நமக்கு சக்சஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆர்வமா கேக்குறாங்க. அவருமே அப்படியே சொல்ல வராரு, ஃபர்ஸ்ட் உங்களோட லெஃப்ட் கால் எடுத்து வைங்க, அடுத்து உங்களோட ரைட் கால் எடுத்து வைங்க, அப்படியே கொஞ்சம் ஓட ஆரம்பிங்க, கோல் வர வர ஓடிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களோட ஞானத்தை சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். சரி இப்பதான் ஆரம்பிச்சிருக்காப்ல, அடுத்ததா சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பாத்துக்கிட்டே இருக்காங்க. பட் அவர் அதுக்கு ஒண்ணுமே சொல்லல. என்னது அவ்வளவுதானா, இதுதான் ஒரு சீக்ரெட்டா, இதுக்குதான் எவ்வளவு ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருந்தோமா அப்படின்ற மாதிரி எல்லாம் மைண்ட் செட் ஆயிடுறாங்க. அப்ப வந்துட்டு யூகிக்கு ஒரு போன் வருது. சரி நான் வெளியே போய் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யூகி வெளியே போறான். நேரம் ஹைஜி வந்துட்டு கூரஹரா கீழே போய் ஐஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றான். கூரஹரா கிச்சன்ல நின்னுகிட்டு இருக்கும்போது வெளியே இருந்து யூகி பேசுறது உனக்கு நல்லா கேக்குது. எதுக்கு இப்போ கால் பண்ணீங்க, என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, நான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு யூகி யார்ட்டே கத்திக்கிட்டு இருக்கான். கரெக்டா கூரஹரா கிச்சன் விட்டு வெளியே வரப்ப யூகி பாத்துறான். அங்கே யூகியும் சிரிச்சுக்கிட்டே என்னோட பேரண்ட்ஸ் வந்து என்ன நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன்னு சொன்னாங்க, அதை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் நான் இங்க வந்ததுல இருந்து ஒரு வாட்டி கூட அங்க போகல, அதை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு யூகி சொல்றான். அப்படியே அடுத்த நாள் காலையில ஹானாவோட அப்பா வந்துட்டு இவங்களோட டீம் ட்ராக் ஷூட்டை வந்து கொண்டு வந்திருக்காரு. இனிமே நீங்களும் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ராக் டீம் மாதிரி இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்களுமே அதை பார்த்துட்டு பயங்கர எக்ஸைட்டிங்ல இருக்காங்க. இப்ப எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு இருந்த அந்த ஒரு நாளுமே வருது, குவாலிஃபயர் நடக்க போற நாள். கூரஹரா உட்கார்ந்து சூலேஸ் கட்டிக்கிட்டு இருக்கான். அந்நேரம் பார்த்தா அப்படியே மழை பெய்ய ஆரம்பிக்குது. எல்லா பிளேயர்ஸுமே மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அங்க ஜாகிங் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் கூரஹரா வந்துட்டு சாககியை பாக்குறான். அப்போ பின்னாடி இருந்து கிங் கூரஹரா கிட்ட ஓடி வந்துட்டு இவன் என்ன மெயின் டீம்ல இருக்கிறான், இவன் ஃபர்ஸ்ட் இயர் தானே படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதெல்லாம் இன்னைக்கு ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கூரஹரா சொல்லிடுறான். ஆனாவுமே இந்த ஒரு மேட்சை பாக்குறதுக்காக வந்திருக்கிறா. அவ வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்றா, ஹைஜி என்கிட்ட சொன்னா, அதாவது டீம் பிளேயர்ஸ் எல்லாரோட டைமிங்குமே கனெக்ட் பண்ணுவாங்களாம், எல்லாரும் ஓடுனதை ஆட் பண்ணி பார்த்தா 10 மணி நேரம் 12 நிமிஷத்துக்குள்ள இருந்தா குவாலிஃபை ஆயிரலாமா அப்படின்னு சொல்றா. ஏன்னா ஒரு ஆளு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தான் டைம் எடுத்துக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்றாரு. ஹைஜியுமே அவன் டீம் பிளேயர்ஸ் எல்லார்கிட்டயும் இப்ப பேசுறான். நானும் கூரஹரா வழக்கம் போல முன்னாடி போறோம், நீங்களும் வழக்கம் போல உங்களோட பேஸ்ல மட்டும் வாங்க. இந்த பார்க்குள்ள ஃபர்ஸ்ட் லேப் முடியறப்பே முக்காவாசி பேர் பின்னாடி போக ஆரம்பிச்சிருவாங்க. நான் ரேஸுக்கு நடுவில் ஊடால உங்க எல்லாருக்கும் சிக்னல்ஸ் தரேன், அதனால என்னை பார்க்காம மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு ஹைஜி சொல்றான். அப்படியே ஹைஜி திடீர்னு சிரிச்சுக்கிட்டே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது, நீங்க 10 பேருமே இங்க அசம்பிளா இருக்குது, யாராவது ஒருத்தர் இல்லைன்னா கூட நம்மளால இந்த இடத்துல கண்டிப்பா வந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றான். யோ ஏதோ லாஸ்ட் எபிசோடு மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காதியா, இப்பதான் நம்ம ஆட்டமே ஆரம்பிச்சிருக்குது, இதுதான் ஃபர்ஸ்ட் எபிசோடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. இப்ப அப்படியே பிரின்ஸ் வந்துட்டு தனியா சூலேஸ் கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அந்நேரம் கூரஹரா வந்துட்டு நான் கட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட்டுறான். அந்நேரம் பிரின்ஸ் வந்துட்டு நான் இன்னைக்கு கண்டிப்பா என்னோட பெஸ்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். நீ உன்னோட பெஸ்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கூரஹரா சொல்றான். இப்ப அப்படியே எல்லா பிளேயர்ஸையும் ஸ்கூல் பை ஸ்கூலா வந்துட்டு அசம்பிள் ஆக சொல்றாங்க. இவங்க அப்படியே வரிசையில நின்னுகிட்டு இருக்கப்ப ஹைஜி வந்துட்டு ஐயோ நான் ஒரு விஷயத்தை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்றான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேக்குறாங்க. அதான் நம்மளோட சிக்னேச்சர் டயலாக் மவுண்ட் ஹாக்குனே இஸ் த அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். எல்லாருமே சேர்ந்து ஸ்டீப்பஸ்ட் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா சொல்றாங்க. இப்போ வந்துட்டு ரேஸ்மே ஸ்டார்ட் ஆக போகுது. 10 9 8 னு சொல்லிட்டு ஒரு டைமிங்கா சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஃபைனலி ஒரு கன் ஷாட்டோட ஹாக்குனே அகாடமிக்கான குவாலிஃபயர் ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் நீங்க பேசி வச்ச மாதிரி ஹைஜி கூரஹரா ரெண்டு பேருமே முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. மத்த எல்லாரும் இங்க பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. அந்நேரம் ஹைஜி ஒரு சிக்னல் கொடுக்குறான். ஃபர்ஸ்ட் 5 கிலோமீட்டர்ஸ் 3 minutes 10 செகண்டுக்குள்ள கிராஸ் பண்ணி ஆகணும், அதுக்கப்புறமா நீங்களாவே டிசைட் பண்ணிக்கிட்டு ஓட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். வெளியே இருந்த ஹானாவோட அப்பா வந்துட்டு எங்கடா திடீர்னு ஹானாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. ஹானா வந்துட்டு இவங்க ஓடி வர வேண்டிய பாதையில அவங்களுக்கு முன்னாடி அங்க போய் நிக்கிறா. ஃபர்ஸ்டா வந்துட்டு நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் தான் போவாங்க. அவங்களோட டைமிங் எல்லாம் நோட் பண்றா. கரெக்டா கூரஹரா ஹைஜி எல்லாம் பின்னாடி வர்றப்ப ஃபர்ஸ்ட் போனவங்க 2 minutes 49 seconds அவங்களோட பேச லீடிங்ல கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. இதெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் கேட்டுட்டு தான் போறாங்க. அதே மாதிரி பின்னாடி வர நம்ம டீம் பசங்க எல்லார்கிட்டயுமே இதை சொல்லுறா. கூரஹரா ஹைஜி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஒன்னாதான் பக்கத்து பக்கத்துல ஓடிக்கிட்டு இருக்காங்க. நேரம் ஹைஜி கடைசியா கூரஹராவை பார்த்துட்டு இப்போ நீ போ அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதுக்கு அப்புறம் கூரஹரா எடுத்தான் பாருங்க ஒரு ஓட்டம், முன்னாடி சல்லுன்னு செம்ம ஸ்பீடா ஓட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஹைஜிக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவனை பார்த்த அந்த ஒரு ஃபீல் கிடைக்குது. கூரஹரா வந்துட்டு இனிமே அந்த எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் முந்த முடியல, அவங்களுக்கு பின்னாடியே தான் ஓடி வந்துகிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு இவங்க வர வழியில கேன்ல தண்ணி எல்லாம் வச்சிருப்பாங்க தெரியுமா, அதே மாதிரி கிளாஸ்ல இதுல தண்ணி எல்லாம் வச்சிருக்காங்க. நிறைய பேர் ஓடும் போதே அதை எடுத்து கரெக்டா குடிச்சிட்டு போறாங்க. கூரஹராவுமே அதே மாதிரி ஒரு கப்பை எடுத்துட்டு குடிச்சிட்டே போறான். அதே மாதிரி வேற ஒரு பையன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். அவன் பெஞ்ச் கால்ல தட்டி அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். பார்த்தா அவனுக்கு பின்னாடி தான் கரெக்டா ஹைஜி வேற வந்துகிட்டு இருக்கான். இவன் வழியில அவன் கிடக்குறான் கீழே விழுந்து. அவன் பெஞ்சை தள்ளி விட்டால அவ்வளவு கப்பு வேற அங்க சதறி கிடக்குது. ஆனாலும் இதை பார்த்துட்டு பயந்துடுறா ஹைஜி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. ஹைஜிக்கு அந்த இடத்துல என்ன பண்றதுன்னு தெரியல, சுத்தமா அப்படியே கம்ப்ளீட்டா பிளாங்க் ஆயிடுறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சோ அடுத்த எபிசோட்ல நமக்கு தெரிஞ்சிடும் கான்சே யூனிவர்சிட்டி இந்த குவாலிஃபயர்ல செலக்ட் ஆனாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு, அண்ட் ஹைஜிக்கு என்னாச்சுன்றதை அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.